வணக்கம். திரும்பவும் டிஐ வானொலியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் எடுத்திருக்கின்ற தலையங்கம் கருப்பு ஜூலையினுடைய 2வது நாள், அதாவது 23ஆம் தேதி நேற்று அன்று இரவு ஒரு இராணுவத்துக்கு எதிரான ஒரு சம்பவம் நடந்து, அந்த சம்பவத்தை திருநெல்வேலியில் நடந்து அதில் 13 இராணுவத்தினர் கொல்லப்பட்டது மட்டுமில்லாமல் செல்லக்கிளி அம்மான் என்று சொல்லுகின்ற விடுதலை புலிகளினுடைய ஒரு முக்கியமான தளபதிகளில் ஒருவரும் அதில் வீரச்சாவடைகின்றார். அதிலிருந்து 24ஆம் தேதி மதியம் வரையும் மிகவும் டென்ஷனாக இருந்தது. அந்த நாட்களில் நான் திருநெல்வேலியை சேர்ந்தவன். அதில் எங்களுடைய தாத்தாவின் வீட்டுக்கு பக்கத்தில் தான் தவால்பட்டி அடி, அந்த இடத்துல தான் இந்த நிகழ்வு நடந்திருந்தது. நாங்கள் இருந்தது பலார் ரோட்டில் தான். ஆனால் அது கொஞ்சம் அங்கால சந்தைக்கு அங்கால. ஆனால் இந்த சத்தங்கள் இதெல்லாம் எல்லோரும் மிகவும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவமும் அதுக்கு பிறகு எல்லாம் ஒரு பதட்டமான நிலைமை தான் அங்கே காணப்பட்டது. அதுக்கு பிறகு கணபேர் கொஞ்சம் மெயின் ரோடில் இல்லாமல் தங்களுடைய சொந்தக்காரர் வீடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருந்தார்கள். அப்போது அதுக்கு பிறகுதான் நாங்கள் அன்றைக்கு நடந்த விஷயங்கள் 24ஆம் தேதி என்னுடைய தாத்தாவையும் என்னுடைய சித்தப்பாவையும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மதியானம் நாங்கள் அவர்கள் வீட்டுக்கு கிட்ட இல்லை, நாங்கள் வேறு இடத்துல இருந்தாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவர்களை சுட்ட வீட்டு பூந்து அதே மாதிரி வீடு பூந்து உள்ளுக்கு போய் முதலாவது கண்ணாடியை உடைத்து விட்டு அவர்கள் வீட்டுக்குள்ளே படுத்திருந்த என்னுடைய தாத்தா 80 வயது ஒரு ஆசிரியர், அவரை சுட்டுவிட்டு, என்னத்துக்கு சுட்டார்கள் என்றதே தெரியாது, சுட்டுவிட்டு அதுக்கு பிறகு அந்த சத்தம் எல்லாம் கேட்கும்போது குழந்தை என்னுடைய சித்தியினுடைய பிள்ளை ஒரு வயதுக்குள்ளே தான். அப்போ அந்த பிள்ளையை அழைத்து வாங்கிட்டுது. அழைத்து வாங்கின உடனே இராணுவம் தட்டினது, வீட்டை தட்டி துரோகங்கன்னு சொல்லும்போது அவர் கையை தூக்கி கொண்டு சித்தப்பா வெளியில் வந்தபோது அவரையும் வயிற்றில் சுட்டு போட்டு அப்படியே விட்டுட்டு போட்டார்கள். அவருடைய எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த விஷயமும் எங்களுக்கு இப்படி இராணுவம் சுட்டுக்கிட்டு போகின்றதுன்றது கேள்விப்பட்டதை தவிர அந்த நேரம் எங்களுக்கு இல்லை. எனக்கும் சின்ன வயது. ஆனால் இப்போ கேள்விப்பட்டது தான். அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு இந்த எப்படி கிட்டத்தட்ட 50 பேருக்கிட்ட அது அதிகமாக பதியப்பட்டிருக்கின்றது. 50 பேருக்கிட்ட பல்வேறு இடங்களில் ரோட்டில் நின்றவை வீடுகளுக்குள்ளே போய் சுட்டதுன்றது இது மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் மற்ற இடங்களெல்லாம் அதிகமானவர்கள் பலார் ரோட்டில் இருந்து அந்த வீட்டை விட்டு அதிகமானவர்கள் உள்ளுக்கு போயிட்டார்கள். இவரையும் சித்தப்பா கேட்டிருக்கிறார், நீங்கள் வாங்கோ, நாங்கள் வீட்டை விட்டு நாங்கள் அங்கே எல்லாரும் இந்த ரோட்டில் இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் என்று சொல்லும்போது அவர் சொல்லியிருக்கிறார், நான் வர மாட்டேன், என்னுடைய வீட்டில் என் வீடு என்னுடைய கோட்டை. அதுவும் ஜெயவத்னா இந்த ஜேஆர் ஜெயவத்னா இது மாதிரியான அசம்பாவிதங்களை விட மாட்டார். அந்த விதத்தில் இது என்ன நடந்தது அந்த காலத்தில் படியுங்கள் என்று சொல்லிவினோம். இவர்கள் செய்ததுக்கெல்லாம் அது அரசாங்கம் அதை பார்த்து கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கை, நாங்கள் வீட்டை விட்டு போக வேண்டாம் என்ற கருத்தை அவர் சொல்லி கொண்டிருந்தபடியால் அவர்கள் அந்த இடத்துலேருந்து பல ரோட்டில் இருந்து அதிகமானவ உள்ளுக்கு போய் வர இடங்களுக்குள்ள சொந்தக்கார வீடுகளுக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம். முதலே ஆமிகள் அடிக்கிறது உதைக்கிறது எல்லாம் நடந்து கொண்டது. அதனால் அவர்கள் அதிகமானவர்களை போனோன்னே இவருடைய வீட்டில் இவர் இருந்தபடியால் என்ற தாத்தாவும் வீட்டிலே தான்
இருந்திருக்கிறார். அப்போ இது ஒரு சம்பவம் நான் அதை பற்றி நேற்றும் பேசியிருந்தேன். அப்போ அதே மாதிரி இது 24ஆம் தேதி முக்கியமாக இங்கே இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த 23 இராணுவத்தினருடைய சடலங்களையும் முதலாவது அங்கே இருக்கிற இராணுவ அதிகாரிகள் அவர்கள் சொன்னார்கள், இங்கே அந்த இதன்படி இங்கேயே இதை கொண்டு போனால் பெரிய கலவரங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதனால் இதை எப்படி இது பண்ணுவதுன்னு சொல்லி போட்டு அவர்கள் யோசித்து கொண்டிருக்கும் போது, இல்லை எல்லாத்தையும் நீங்கள் இங்கே கொழும்பு கொண்டு வாங்கன்னு சொல்லி 24ஆம் தேதி அது கொழும்புக்கு எடுத்து சில ஆயுதங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அந்த ஆயுதங்களோடு தான் அதிகமாக இந்த 24ஆம் தேதியை பொறுத்தமல்ல 24 இரவு தான் அங்கே இந்த இதுகள் சடலங்கள் அங்கே கொழும்பை நோக்கி போய் சேர்ந்தன. அதில் இருந்து ஆரம்பித்த படைப்படுகைகள் 24ஆம் தேதி இரவு மட்டில் கொண்டு போய் அதுக்கப்புறம் தெய்வலையில் ஆரம்பித்து தமிழர்களுடைய இருக்கின்ற வீடுகள், தமிழர்களை கண்ட இடமெல்லாம் அவர்களை கொலை செய்வது, அப்படியான ஒரு ஆனால் இந்த இதெல்லாம் முதலே நிச்சயிக்கப்பட்டு வச்சிருந்தது. என்னென்னு சொன்னால், இந்த சடலங்களை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி சில இராணுவ அதிகாரிகள் இங்கே இருந்த யாழ்ப்பாணத்தில் இருந்த இராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் ஜெயவர்த்தனா அவருடன் சேர்ந்த சில எம்பிக்கள், அந்த மினிஸ்டர்ஸ் அவர் சொல்லியிருக்காங்க, இல்லை எல்லாம் இங்கே கொண்டு வரணும், அவர்களுக்கான ஒரு பெரிய ஒரு இதை செய்ய வேணும் என்று சொல்லி, அப்போ உண்மையில் இது அரசாங்கம் ஒரு இனக்கலவரத்தை துவங்க வேணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த செயல்பாடுகளை செய்ததான் நாங்கள் பார்க்க முடியும். ஆகையால் 24ஆம் தேதியை பொறுத்தமல்ல அதிகமான முதலாவதாக இராணுவம் தான் கொலைகளை செய்தது. கிட்டத்தட்ட 50 பேரை சுட்டு கொன்றது. அதுக்கான எந்த விதமான நீதி விசாரணையும், ஈவன் என்னுடைய தாத்தாவினுடைய டெத் சர்டிஃபிகேட்டில் இராணுவம் சுட்டதாகத்தான் இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் டெத் சர்டிஃபிகேட்டில் எழுதி கொடுக்குற அளவுக்கு அது இருந்திருக்கின்றால் ஏன் இன்னும் அதுக்கான விசாரணை நடத்தப்படவில்லை? அந்த இம்ப்யூனிட்டி தான், அந்த இம்ப்யூனிட்டி என்று சொல்லுகின்ற அந்த பொறுப்பு கூறல் இல்லாத தன்மை தான் இன்றைக்கு 2009 இவ்வளவு பெரிய இனஅழிப்பு நடந்தும் எந்த விதமான பொறுப்பு கூறலும் இல்லாமல் இருக்கின்றது. அதில் அதை யோசித்து கொண்டு இது 24ஆம் தேதியை பற்றி ஒரு சிறிய ஒரு விளக்கமாகத்தான் நான் இதை கொடுத்திருக்கின்றேன். தொடர்ந்து பேசுவோம். ஆரம்பம் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு இருக்கின்றேன், நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். மாலை இனிய வணக்கம். திருவாளர் மணிவண்ணனுக்கும் கருத்து பரிமாற வந்திருப்பவருக்கும் வானொலியை கேட்டுக் கொண்டிருப்பவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, மீண்டும் என்று ஆடி 1983 கருப்பு நாளை நினைவூட்டும் விதமாக இன்று உங்கள் வானொலியில் கருத்து பரிமாற முன் வந்திருக்கின்றது. நாம் இந்த இலங்கையில் நடந்ததை முதல் நாம் அனைவரும் எம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். அது இனக்கலவரமல்ல, இன அழிப்பு, திட்டமிட்ட இன அழிப்பு. நாம் பிழையான வரலாற்று பதிவுகளை பதிவு செய்யும் பொழுது வருங்கால இளைய சமுதாயம் அதை தவறாக புரிந்து கொள்வார்கள் என்பது எனது கருத்து. ஏனென்று கூறினால், நான் ஏன் இதை கூறுகின்றேன் என்று சொன்னால், இலங்கை சுதந்திரம் அடைந்த அதற்கு முன்பாகவே அநாகரிக தர்மபாலாவால் கூறப்பட்ட அந்த மகாவம்ச கொள்கை தமிழர்களை அந்த தீவிலிருந்து விரட்டுவதும் அழிப்பதும் நோக்கமாக கொண்டதாகவே கூற முடியும். அது மட்டுமின்றி
அவர்கள் மிக சிறப்பாக சில இன அழிப்புகளை மறைக்கும் முகமாக சில திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினார்கள். உதாரணமாக 1947-48 ஆண்டு பகுதிகளில் கிழக்கு மாகாணத்தில் பட்டிப்பளை என்னும் ஆற்றை மறித்து அணை கட்டுவதற்கு கூறப்பட்டது அபிவிருத்தி என்ற சொற்பதத்தை பாவிக்கின்றார்கள். அங்கிருந்த மக்களை, தமிழ் மக்களை அபிவிருத்திக்கு பின்பு குடியேற்றப்பட வேண்டியது ஒரு சிறப்பாக இருக்க வேண்டிய விடயமாக நான் கருதுகிறேன். ஆனால் அந்த மக்களை நிலமற்றவர்களாக மாற்றி 25,000 சிங்கள மக்களை கொண்டு வந்து கல்லோயா திட்டம் என்ற பெயரில் அந்த இடங்களில் அபிவிருத்தி என்ற பெயரில் குடியமர்த்துகின்றார்கள். இது அவர்கள் திட்டமிட்டு செயல்படுத்தும் ஒரு செயல்பாடு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பயன்படுத்தும் சொற்கள், அதன் பொருள், நாங்கள் வருங்காலத்தவர்கள் இதை பல வழிகளில் ஆய்வு செய்யும் போது அதை தவறாக கருதக்கூடும். ஆகவே அங்கே நடப்பது இலங்கை தீவில் நடப்பது இன அழிப்பு என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும். அதன் அடுத்த கட்டம்தான் மலையக மக்களினுடைய வாக்குரிமையையும் குடியுரிமையையும் பறிக்கப்பட்டது. அதே இதை நான் நேற்றும் பதிவு செய்திருந்தேன். 10 லட்சம் மக்கள் குடியுரிமை பறிக்கப்பட்டு நாடற்றவர் ஆக்கப்பட்டார்கள். இது நோக்கம் இலங்கை சுதந்திரம் அடைந்த முதல் தேர்தலில் மலையகத்திலிருந்து நான் கருதுகிறேன் 7 நாடாளுமன்ற அங்கத்தவர்கள் தெரிவு செய்தது. அங்கே பாராளுமன்றத்துக்குள் நாடாளுமன்றத்தில் தமிழர்களின் அங்கத்தவர் எண்ணிக்கை கூடுவதாக இருந்ததனால் அதை குறைக்கும் ஒரு நோக்கமாகவும் இந்த மக்களை வெளியேற்றுவதன் நோக்கமாகவும் கொண்டே அவர்கள் அந்த செயல்பாட்டை செய்திருந்தார்கள். அடுத்து 1952 ஆண்டு என்று நினைக்கிறேன், 56 இருக்கும். அந்த இங்கினியா கலையில் அவர்களுடைய நிலத்துக்காக, அதாவது பட்டிப்பளை என்ற பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் அவர்களுடைய நிலத்துக்காக ஒரு போராட்டம் செய்த பொழுது அங்கே 152 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இது இன அழிப்பின் நோக்கமே ஒழிய, ஏன்னா அந்த மக்களை அந்த பகுதிகளில் இருந்து வெளியேற்றுவது அவர்களின் நோக்கமாக இருந்தது அல்ல. இது அப்ப திட்டமிட்ட ஒரு செயல்பாடு, ஒரு இன அழிப்பு. இலங்கை தீவு முழுமையாக சிங்கள பௌத்தருக்கே உரியது என்பதை நிறுவும் செயல்பாடு சிங்கள அரசாங்கம் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்ற நாள் தொடக்கம் அல்ல, அதற்கு முதலே அவர்கள் அதற்கான திட்டங்களை வகுத்து செயல்படுத்திக் கொண்டு இன்று வரையிலும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்றிருந்த அரசியல் தலைமைகள் 50-50 கேட்ட திருவாளர் ஜி பொன்னம்பலமாக இருக்கட்டும், சமஷ்டி ஆட்சி கேட்ட திரு தந்தை செல்வாக இருக்கட்டும், அவர்கள் அன்று எப்படி சிங்கள மக்களுடைய தந்திரத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தார்களோ அந்த நிலை இன்றும் தொடர்கின்றது தமிழ் தலைவர்களிடம். அவர்கள் இலங்கை தீவை ஒரு சிங்கள தீவாக மாற்றும் செயல்பாட்டை, சிங்கள பௌத்த நாடாக மாற்றும் செயல்பாட்டை உணராத நிலையைத்தான் இன்றுள்ள தலைவர்களிடமும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அப்படி
அவர்கள் உணர்ந்து கொண்டால் 1977 ஆண்டு மக்கள் கொடுத்த ஆணையை, அதாவது இறமை உள்ள சுதந்திர தமிழீழம் அமைக்க வேண்டும் என்று ஒரு ஜனநாயக ரீதியாக அந்த தேர்தலில் மக்கள் தமிழ் தலைவர்களுக்கு ஆணை வழங்கியிருந்தார்கள். தமிழ் தலைவர்களும் கூறியிருந்தார்கள், தமிழ் இனத்துக்கான அரசியல் ஜாப்பும் சட்டங்களும் இயற்றப்படும் என்பதை அந்த தேர்தல் காலத்தில் கூறியிருந்தார்கள். ஆனால் அந்த கூறிய தலைவர்கள் குறுகிய காலத்துக்குள் மறைந்ததினால் புதிதாக வந்த தலைமை அந்த மக்கள் கொடுத்த ஆணையை அல்ல, மக்களுக்கு இவர்கள் கொடுத்த ஆணையை சண்டையை மறந்து விட்டார்கள். அதன் வெளிப்பாடுதான் தொடரும் இந்த இன அழிப்புகள். 56, 58, 77, 77 ஆண்டு மக்கள் ஆயுதம் ஏந்தவில்லை. முன்பு ஆயுதம் அற்ற நிலையிலும் ஜே.ஆர். ஜெயவர்தனா இலங்கை நாடாளுமன்றத்தில் சமாதானம் என்றால் சமாதானம், யுத்தம் என்றால் யுத்தம் என்று யுத்த பிரகடனம் செய்தார். தமிழ் மக்களிடம் ஆயுதம் இருக்காத நிலையில் அதன் நோக்கம் ஒரு இன அழிப்புக்கான சிங்கள மக்களை தூண்டும் அந்த வார்த்தையாகத்தான் நான் அதை கருதுகின்றேன். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் இளைய சமுதாயத்துக்கு சரியான வரலாற்று உண்மைகளை நாம் எடுத்து கூற வேண்டும். இது நமது கடமை. இலங்கை தீவில் 1833 ஆண்டுக்கு முன் தமிழர் பகுதி ஒரு தனி நிர்வாகமாக, அதாவது தமிழர்களுடைய இறமை உள்ள ஒரு நிர்வாகம் அங்கே இருந்தது. இந்த பிரித்தானிய அரசாங்கம் ஒரே நிர்வாகத்துக்குள் இலங்கை தீவை கொண்டு வந்ததன் விளைவேதான் எமது நிலப்பரப்பு அன்றைய சிங்கள பகுதிகளாக மாற்றப்பட்டது. நான் ஏன் அதை குறிப்பிடுகின்றேன் என்றால், எனது பார்வையில் 3 ராஜ்யங்களாக இருந்தது இலங்கை தீவு இந்த ஐரோப்பியர் வரும் பொழுது. அப்போ யாழ்ப்பாண ராஜ்யம், கண்டி ராஜ்யம், கோட்டை ராஜ்யம் என்று இருந்தது. இந்த ராஜ்யங்களின் நிலப்பரப்பு, அதாவது யாழ்ப்பாண ராஜ்யம் பெரிய நிலப்பரப்பை கொண்டிருந்தது. ஆனால் அங்கே இவர்கள் 1833 ஆண்டு அந்த நிலப்பரப்பை 5 மாகாணங்களாக, இலங்கை தீவை 5 மாகாணங்களாக பிரிக்கும் பொழுது எமது நிலப்பரப்பு 7500 சதுர கிலோமீட்டர் நான் கருதுகின்றேன், நினைக்கின்றேன், சிங்கள நிலப்பரப்புடன் சேர்க்கப்பட்டது. பின்பு 7 மாகாணங்களாக பிரிக்கப்படுகிறது, மீண்டும் பறிபோகின்றது. பின்பு 9 மாகாணங்கள் ஆக்கப்பட்ட பின்பும், அதாவது சுதந்திரம் அடைகின்ற நேரங்களிலும் அபிவிருத்தி என்ற பெயரில் நான் முன்பு கூறப்பட்டது போல் பட்டிப்பள்ளியை கல்லூரியாக மாற்றி திட்டம் அமைக்கின்றார்கள். அதனூடாக கிழக்கு மாகாணத்தின் பெரும்பகுதி பறிபோகின்றது. அதன் தொடர்ச்சி இன்றும் தொடர்கின்றது. அன்று பறிபோன நிலப்பரப்பு 1983 1985 வரை தமிழ் மக்களின் மரபுவழி தாயகம் நிலப்பகுதியை சிங்கள படிப்படியாக ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றார்கள். அதன் விளைவு 50% நிலப்பரப்பு சிங்கள நிலப்பரப்பாக மாற்றப்படுகின்றது. பதவியா
சிறிபுரம், குமரன் கடவை, முறவாவி, தம்பலாகம், கந்தலாய், சேர்வலை, பதியந்தவை, மகாஓயா, உருகன, சம்மாந்துறை, சேர்வில, தம்பனை, இப்படியாக மதுரோயா, இப்படியாக தமிழர்கள் நிலப்பரப்பு பிரித்தானியர்கள் எமது மண்ணை ஆக்கிரமித்த காலம் தொடக்கம் பறிபோகிக் கொண்டே இருக்கிறது. இதை சரியாக தமிழர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை. அதற்கான அதை தடை செய்வதற்கான அல்லது அந்த மண்ணை பாதுகாப்பதற்காக அல்ல தமிழ் மக்களை இன அழிப்பிலிருந்து பாதுகாப்பதற்கான சரியான நடைமுறைகளை கையாளவில்லை. ராஜதந்திரத்தை அந்த பிரித்தானியாவிடம் இந்த இன அழிப்புக்கான இன்று வரையில் நடக்கும் இன அழிப்புக்கு பொறுப்பு கூற வேண்டியது இலங்கை தீவு மட்டுமல்ல, ஸ்ரீலங்கா மட்டுமல்ல, இந்த பிரித்தானியர்களிடமும் இருக்கின்றது. இதை நாம் சரியான முறையில் உறுதியுடன் எடுத்து விளக்காதது எமது தவறு என்றுதான் நான் கருதுகின்றேன். எமது அரசியல் தலைவர்களுடைய தவறு. எமது அரசியல் தலைவர்கள் இந்த வெளிநாடுகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு செயல்படுபவர்களாகவும் அதன் அடிவரடிகளாகவும் செயல்படுவதைத்தான் இன்றும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் 2 தினங்களுக்கு முன்பு அமெரிக்கா தூதரகத்துடனோ ராஜதந்திரிகளோடோ சந்திப்பு ஏற்பட்ட பொழுது கூட்டமைப்பு அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு செயல்படக்கூடிய வகையில் தான் செயல்பட்டதாக கருதக்கூடும். அப்படி இல்லையே என்று சொன்னால் அவர்கள் அந்த அமெரிக்காவுடன் சந்தித்து கழித்த விடயங்களை மக்களுக்கு கூறியிருக்க வேண்டும். நாம் இன்னும் கோரிக்கைகளை முன்வைத்தோம் அமெரிக்காவிடம் என்பதை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். இன்றும் தமது சுயநல அரசியலை தமிழர்களை கொன்று குவித்து அதன் ஊடாக தமது நலன்களை பேணும் தலைவரை தான் இன்று தமிழ் பகுதிகளில் இருக்கும் தலைவர்களுடன் காணக்கூடியதாக இருக்கிறார். இதை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இலங்கை தீவில் விடுதலை புலிகள் காலத்தில் ஒரு நிழல் அரசு இருந்தது. அதை ஸ்ரீலங்கா அரசு தலைமையும் அதாவது ரணில் விக்ரமசிங்காவும் இந்த சர்வதேசமும் ஏற்றுக்கொண்டது. நோர்வேயின் சமாதான உடன்படிக்கையின் ஊடாக தேசிய தலைவரும் ரணில் விக்ரமசிங்காவும் எழுத்து மூலமாகவே அந்த உடன்படிக்கை செய்யப்பட்டது. ஆதாரங்கள் உண்டு. அங்கே ஒரு நிழல் அரசு பல கட்டமைப்புகள், நீதி, நிர்வாகம், பொருளாதாரம், கல்வி, போக்குவரத்து, காவல்துறை அனைத்தும் நிறுவினது மட்டுமின்றி முப்படைகளையும் உருவாக்கி அந்த மண்ணை பாதுகாத்தார்கள். ஆனால் இன்றுள்ள அரசியல் தலைமைகள், தமிழ் தலைவர்கள் கண்மூடித்தனமான சுயநலத்தில் மூழ்கி இருக்கின்றார்கள். அவர்கள் விழிப்படைய வேண்டும். வரலாறு அவர்களை இழிவுபடுத்தாமல் இனிமேல் சரி தமிழ் மக்களை உரிமைக்காக சர்வதேச ரீதியில் இலங்கை அரசாங்கத்தை இந்த இன அழிப்புகளுக்கு நீதி கோரி சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளிடமும் சர்வதேச ஊடகங்களுக்கும் இந்த செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும். அதன் ஊடாக இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பு, நடந்து கொண்டிருப்பது ஒரு இன அழிப்பு.
இதை அவர்கள் ஆதாரங்களுடன், போதிய ஆதாரங்கள் வெளிநாடுகளில் உண்டு, இந்த ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவிலும் உண்டு. ஆனாலும் நாம் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரங்களை திரட்டி கொடுத்து எமது நீதிக்காக போராட வேண்டும். இலங்கை இன்றும் இந்த நோய்க்கிருமி பரவலை தனக்கு சாதகமாக கொண்டு தமிழ் மக்களை அழிக்கும் நிலையை செய்கின்றது. உதாரணமாக குருந்தூர் மலை நெடுங்கடிக்கின்றன வவுனியா போது, அங்கே தலைமுறையாக வழிபட்டு வந்த தமிழ் மக்கள் அந்த இடத்துக்கு, அந்த பூஜை செய்தவர் அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்று வவுனியா நீதிமன்றத்தால் அவருக்கு தடை உத்தரவு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதே இடத்தில் புத்த பிக்குமாரை அழைத்து சென்று பிரித்தோதி அங்கே புத்து ஆலயம் கட்டுவதற்கான செயல்பாட்டை இந்த 2 மாதங்களுக்கு முன்பு இலங்கை அரசாங்கம் செய்திருக்கின்றது, இராணுவத்தின் உதவியுடன். ஆனால் அந்த இடத்துக்கு எந்த ஒரு ஊடகங்களும் செல்ல முடியாத தடைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அங்கே தமிழ் பிரமி எழுத்து கல்வெட்டுக்கள் இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த நிலையில் எமது அரசியல் தலைமை தமிழரின் தலைவர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒரு விலங்கினம் சரி அல்ல பறவை இனங்கள் சரி, அவர்கள் தங்கள் கூட்டத்துடன் சேர்ந்து தங்களுக்கு கூட்டத்தை பாதுகாக்கத்தான் முயற்சி செய்கின்றது. ஆனால் மனிதனாக பிறந்த தமிழன் விலங்கு இனத்தை விட இழிவான நிலையில் செயல்படுவது, இதுதான் இப்படி கூறுவதற்கு மன்னிக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய செயல்பாடு அந்த விலங்கினத்தை விட குறைந்த ஒரு இழிநிலையை தான் காட்டுகின்றது. சுயநலம் மிக்கவர்களுடைய, பேராசை பிடித்தவர்களாக, பதவியாசை பிடித்தவர்களாக, பணத்தாசை பிடித்தவர்களாக இவற்றை அவர்கள் நீக்கி 50,000 போராளிகள் தமது இளமை காலத்தையே துறந்து மண்ணை மீட்பதற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் பாதுகாத்தார்களே, அதை மறந்து செயல்படுகின்றார்கள் இந்த அரசியல் தமிழ் தலைவர்கள். இவர்கள் சரியான செயல்பாட்டை செய்ய முன்வர வேண்டும், இல்லது மக்கள் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். இது காலத்தின் கட்டாயம், வரலாற்று கடமை. இன்று ஒரு நல்ல சூழ்நிலை பூகோள அரசியல் ரீதியாக தமிழருக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்து சமுத்திரம் தமிழர்களின் ஆளுமைக்கு இருந்தது சோழர் காலத்தில். அது மட்டுமின்றி தலைவர் காலத்திலும் கூட அந்த கடல் பிராந்தியத்தில் தமிழர்களுடைய ஆளுமை இருந்தது. அந்த பகுதி ஈழத்தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களுடைய கடற்பரப்பே அதிகமாக இருக்கின்றது. இதை தமிழர்கள், உலக தமிழர்கள் சரி, ஈழத்தமிழர்கள் சரி, தமிழ்நாட்டு தமிழர்கள் சரி, சரியாக புரிந்து கொண்டு தமது ராஜதந்திரத்தையும் அரசியல் செயற்பாடுகளையும் புத்தி கூர்மையுடன் செயல்படுத்த வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். அந்த தலைவர்களிடம் நாங்கள் கண்மூடி இருந்தது பல நூற்றாண்டுகளாக. இந்த தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்வோம். தமிழ் மக்களுக்கு சரியான வரலாற்று உண்மைகளை எடுத்துரைப்போம். தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவோம். உலக மக்களின் ஆதரவையும் பெற்றுக் கொள்வோம். அதற்கான அத்தனை
அதாவது உலக மக்கள் என்று கூறும்பொழுது மனித உரிமைக்காக குரல் கொடுக்கும் மக்கள் அனைவரும், நடுநிலையில் நிற்கும் நாடுகள், ஊடகங்கள், இவற்றை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்த வேண்டும். யார் யாரிடம் என்னென்ன திறமைகள் உண்டோ அவர்கள் அதை சரியான வகையில் பயன்படுத்த வேண்டும். அதற்கு மற்றவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இன்று ஒரு இணையதள ஒன்று கூடலின் போது பழங்குடிகள் என்பது பற்றி ஒரு கருத்துரையாடல் போய்கொண்டிருந்தது. நான் அதை முழுமையாக கேட்கவில்லை, எனது குறியாகவும் இருக்கலாம். ஆனால் பழங்குடிகள் இல்ல, பூர்வீக குடிகள் என்பதைதான் நான் பயன்படுத்த வேண்டியது. ஆனால் பழங்குடிகள் என்று கிழக்கு மாகாணத்தில் சிலர் தம்மை கூறிக்கொள்கின்றார்கள். அதில் அங்கிருந்து கதைத்தவர்கள் மொழி சம்பந்தமாக கதைக்கும் பொழுது அது தவறான ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். இன்று கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தடயங்களும் கல்வெட்டுகளும் பொருட்களும், கந்தரோடையில் எடுக்கப்பட்ட பொருட்களும், கிழக்கு மாகாணத்தில் சில இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களும், தமிழ் பிரமிய எழுத்துக்கள் சம்பந்தமான விடயங்களும் அங்கே காணப்பட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் நாம் மொழியற்ற நிலையில் இருந்ததாக அந்த இலங்கையில் இருந்து கதைத்த ஒரு நண்பர் கூறியிருந்தார். அது பழங்குடிகள் என்ற தலையங்கத்தில் அதை கதைத்தார்கள். இது சரியோ தவறோ எனக்கு தெரியவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஆய்வாளர்கள் இப்படியான கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் சரியான பதிவுகளை பதிவு செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தொல்காப்பியத்து தமிழர் லக்கணம் அன்றே வகுத்ததாக 2500-3000 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியம் உருவாக்க. அப்ப அன்று தமிழுக்கு ஒரு லக்கணம் வகுத்த தமிழன் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பு அல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தமிழை பேசியிருக்க வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டும். எமது வரலாற்றை நாங்கள் ஆய்வு செய்வதானால் இலக்கிய சான்றுகளும் கூட சிலர் கருதலாம் இலக்கியம் கற்பனை என்று. ஆனால் கருப்பொருள் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இலக்கியங்கள் சான்று பழகுகின்றன. எமது பக்தி பாடல்கள் வரலாற்றை கூறுகின்றன. கல்வெட்டுக்கள் வரலாற்றை கூறுகின்றன. தொல்பொருள் ஆய்வுகள் வரலாற்றை கூறுகின்றன. கடல்வழி பயணங்கள் வரலாற்றை கூறுகின்றன. இவையெல்லாம் தமிழர்களுடைய வரலாற்றுக்கு இன்றும் சான்றாக இருக்கின்றது. சில மறைக்கப்படுகின்றன ஆட்சியாளர்களால். அது தமிழ்நாட்டிலும் சரி இலங்கையிலும் சரி. ஏன்னா சில மாதங்களுக்கு முன்பு இலங்கையில் பல்கலைக்கழக மாணவர்கள் சில ஆய்வுகளை செய்வதற்கு முயற்சி செய்த பொழுது அதன் வரலாற்று சான்று கொழும்பில் உள்ள தொல்பொருள் காட்சியில் இருப்பதாக கூறி அங்கு சென்று வினாவிய பொழுது அவர்கள் அதை கொடுக்க மறுத்து விட்டதாக அறிந்து கொண்டேன். இந்த வகை அது மட்டுமில்ல, பல வரலாற்று சான்றுகளை வரலாற்றாக ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக இருக்கும் தமிழர் என்று கூறிக்கொள்பவர்கள் கூட தவறாக பதிவு செய்கின்ற நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. இது இலங்கையில் மட்டுமில்லை, தமிழ்நாட்டிலும் கூட. நீங்கள் அறிந்து கொள்ளலாம், நாகசாமி என்பவர் தமிழ்நாட்டில் தற்சமயம் கடந்த காலங்களில் தவறாக வரலாற்றை தமிழர்கள் வரலாற்றை பதிவு செய்வது யாவரும் அறிந்த ஒரு உண்மையாக காணப்படுகிறது. ஆகவே நாம் சரியான வரலாற்றை
தமிழ் எளிய சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் கூட எடுத்து செல்ல வேண்டும். உண்மைகளை நாம் உரைப்பதற்கு தயக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சரியான ஆதாரங்களை, உண்மைகளை எடுத்து கூற வேண்டும். தமிழின அழிப்பு ஆங்கிலேயர் வந்த காலத்தில் இருந்து நான் எப்படி அதை கூறுகின்றேன் என்றால், நான் கூறவில்லை, ஐக்கிய நாடு சபை மனித உரிமை அந்த வரவு இலக்கணத்தில் கூறப்படுகின்றது. அதாவது இன அழிப்பு சம்பந்தமான விடயத்தில் அங்கே கூறப்படுகிறது. இன அழிப்பு சம்பந்தமான விடயமாக ஐக்கிய நாடு சபை அதுக்கான வரவிலக்கணத்தில் கூறப்படுகின்றது, ஒரு மக்கள் பூர்வீக நிலத்திலிருந்து வெளியேற்றப்படுவதும் இன அழிப்பு என்பது. அப்ப இன்று தமிழ் மக்கள் லட்சக்கணக்காக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இந்த இன அழிப்புகளூடாக 1956, 58, 77, 83 இதில் மிக குறிப்பிட வேண்டிய விடயம் 83 மிக அதிகமானவர்கள் அந்த இலங்கை தீவை விட்டு தமது பூர்வீக நிலத்தை விட்டு வெளியேறினார்கள். அதிகமானவர்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள். இதுவே ஒரு சான்று இன அழிப்புக்கு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எமது இன விடுதலைக்காக உழைக்கும் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அதன் ஊடாகவே எமது நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது இன அழிப்புக்கான நீதி, பரிகார நீதி என்று கூறி நான் இந்த முதல் சுற்றை நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து மற்றவர்களுக்கு கருத்து பரிமாறின பின்பு எனது கருத்தை மீண்டும் தொடர்ந்து கூற முயற்சிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக நன்றி. அடுத்ததாக வேலன் அவர்கள் ஏதாவது கருத்து பரிமாற போறீங்களா? அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய மியூட்டை எடுத்துட்டு உங்களுடைய பிளாக் ஜூலையை பற்றிய இந்த நினைவு நாட்களை பற்றிய உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். வேலன் அவர்கள் உங்களுடைய மியூட்டை எடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்றேன்னா சொல்லுங்க. இல்ல, நான் ஒன்னும் தயார்படுத்தே இல்லை, நான் சும்மா கேட்கறது தான் வந்து நான். ஓகே, மிக்க நன்றி. ஆமா, இல்ல சொல்லுங்க. ஒரு சமூகத்துக்கு வந்து இப்ப என்னன்னு சொல்றது, அரசியல் விழிப்புணர்வு ஊட்டணும்ன்றதுல முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து ஊடகங்கள் செய்யப்பட வேண்டிய விஷயம். சொன்னா 2009 பிறகு எல்லாமே முடிஞ்சு போயிட்டு ஒரு மனநிலைக்கும் ஒரு வெற்றிடத்துக்குமாக இருக்கிறது. இன்னைக்கு எங்கட ஒரு தேசிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்து சொல்லுகிற ஒரு தலைமை என்றது வந்து இல்லை. இப்ப இருக்கிறது வந்து சில 1-2 படிச்ச சட்டவாளர்களை வச்சுக்கொண்டு அவர்கள் பேசுறதுதான் எங்களுடைய அரசியல் என்ற மாதிரி புனியப்பட்டு கொண்டு போயிருக்கு. இது வந்து சும்மா இல்லை. ஒன்று வந்து ஒவ்வொரு எங்களோட இலங்கை முழு வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா 19 வந்து 15 வந்து அங்க முரண்பாடு ஏற்படும் போது வந்து என்னன்னு சொன்னால் முஸ்லிம் வணிகர்களுக்கு அடிக்கிறாங்களே. அதுக்கப்புறம் வந்து மலையாள மக்கள் ஒரு தேசிய இனமாக கூட இருக்க முடியாத வகையில வந்து இந்தியா இலங்கையை விட்டு வெளியேற்றினது. அதுல அவங்களோட வர்த்தக நிலையங்கள் சூறையாடப்பட்டது. அதே நேரத்துல வந்து சிங்களவர்களா மாறி மலையாளியும் நிறைய பேர் இருக்கணும். அப்படி ஒரு சமூக கட்டமைப்பு இருந்தது. இதுகள் இந்த தொடர்ச்சியா வரைக்கெல்லாம் மொழி வேண்டாம், எங்கள்ட்ட இனவழிப்புக்கு சான்றில்லை என்று போட்டு சொல்ற பெரிய சட்டவாளர்களாம் இருக்கணும். இனவழிப்புன்றது வந்து கன அம்சங்கள் இருக்கு. அதை வந்து ஒரு அரசியல் விஞ்ஞான ரீதியாக தான் நிறுவப்பட வேண்டுமே ஒழிய சட்ட ரீதியாக இல்லை.
எல்லாரும் சட்ட ரீதியாக நிறைவு கொண்டிருக்கணும். சட்ட ரீதியாக சட்டம் என்பது சமூகத்தின் ஒரு அங்கமே ஒழிய ஒரு சமூக அரசியல் பொருளாதார அனைத்து இதுவும் சேர்ந்ததான் ஒரு சமூகம். அதுல ஒரு சட்டம் ஒரு பகுதி. அதுல தங்களுடைய கட்டித்தனத்தை வச்சுக்கொண்டு அதாவது தொழில் முறையான கட்டித்தனத்தை வச்சுக்கொண்டு பேசுறதும் கதைக்கிறதும் அதே பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம். அது தவறு. என்னன்னு சொன்னா துணிஞ்சு கதைக்கிற அளவுக்கு அது என்னன்னு சொல்றது, எல்லாருமே சில அந்த முகத்துக்கஞ்சி பேசுறது அந்த பழக்கம் எங்க சமூகத்தின் ஒரு சாபத்துக்கு ஒரு அடிப்படை. முகத்துக்கஞ்சி எல்லாம் ஒன்றும் விதர்க்க முடியாது. இதான சரியானப்பட்ட கருத்தை சரியானதுல கதைக்கணும். அதாவது எங்கட நிலம் பற்றி நாங்கள் எடுப்போம்னு சொன்னால் 49 கல்லவையா நிலம் பறிபோகுது. நிலம் ஆக்கிரமிக்கப்படுகிறது. அது எப்படி நாங்கள் பார்க்க வேணும்னு சொன்னால் 15/5 போர்த்துகேயரால ஆக்கிரமிக்கப்படுறதும், அதுக்கு பிறகு 1833 2 அதாவது பொட்டன்ஷியல் நேஷன் ஆற்றல் வளங்கொண்ட 2 தேசங்கள் இணைக்கப்படுது. அது 48க்கு பிறகு இலங்கை என்ற இதுக்குள்ள சிங்கள தேசத்துக்குள்ள தமிழர் கொலனியாக்கப்படுகிறது. இதுதான் அந்த முக்கியமான ஒரு பிரச்சனை. அதாவது வெள்ளையன் தாண்டான், அந்நியன் எல்லாரையும் சேர்த்தாண்டான். பிறகு எங்களை அவனுக்குள்ள கொடுத்துட்டு அவன் போயிட்டான். அதுல இங்கதான் அந்த பேசும் அதாவது பேசும் புள்ளி வேற இருக்கு. நாங்கள் 48க்கு பிறகு இன்னொருத்தர் கொலனிக்குள்ள போறோம். எங்களுடைய வளர்ச்சி என்றதை இன்னும் மட்டுப்பட்டு. இப்ப இன்றைக்கு 83க்கு இருந்த தமிழ் சமூகத்தின் வளர்ச்சியும் இன்றைக்கு குறைந்த மூலத்தன்னும் கொண்டு இங்க பெரும் என்னன்னு சொல்றது, பெரிய ஒரு செல்வம் வளர்க்குற அளவுக்கு ஒரு சமூகம் இருக்கும்னு சொன்னால், அது புலம்பெயர்ந்த அப்புறம் இருக்கும்னு சொன்னால், அதுக்கு முந்தல் ஏதோ ஒரு காரணத்தாலதான் தடைப்பட்டிருக்கு. அந்த தடை என்னன்னு தானே பார்க்கணும். இதே மக்கள் கூட்டம் அங்கே இருந்திருக்கும்னு சொன்னால் இந்த வளர்ச்சி வந்திருக்குமா? அப்ப அந்த வளர்ச்சியை தடை செய்து கொண்டிருந்த சிந்தனை கட்டமைப்பு என்ன? இது இப்படித்தான் பார்க்கணுமே ஒழிய எங்கட பொதுவா எங்கட அரசியல்வாதிகள் சும்மா ஏதோ ஒன்று இன்றைக்கும் தமிழர் சிறுபான்மை என்று சொல்லிக் கொண்டு சிறுபான்மை இல்லை. தமிழர் தேசம் என்பதை வடியா காய்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. அத தமிழர் தேசம் என்று சொல்லி கதைக்கிற அளவுக்கும் ஒரு அரசியல் திறமை இல்லை. இது ஒரு சிக்கலான ஒரு விஷயம். இப்ப சில ஒரு தேசம் ஒரு நாடு இரு தேசம்னு சொன்னாலும் அங்க கூட நாங்கள் 6வது திருத்த சட்டத்தையோ அல்லது பயங்கரவாத திருத்த சட்டத்தையோ எதிர்த்துத்தான் நாங்கள் களமாடுவோம் என்று ஒரு சிந்தனை கூட அங்க இதா இருக்கு. அவை தேசம் அவர்களே, நீங்க சொல்ற கருத்துக்கள் மிகவும் ஆணித்தரமானவை. நான் கேட்கிறேன் என்னன்னு சொன்னா, நீங்க உங்கள்கிட்ட இப்ப நீங்கள் இதை கேட்டபடியால் இந்த வானொலியில நாங்களும் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு, அதே நேரம் ஏன் இப்படியான ஒரு தலைமை வேற்றிடம் எங்களுக்கு ஏற்பட்டது, அல்லது எங்கள்கிட்ட சரியான தலைமைகள் இல்லையா, அல்லது என்ன காரணம் என்று நீங்கள் உங்களுடைய மனத்தில் தோன்றதை நீங்க சொல்லுங்க. இல்ல, அது இப்ப ஒரு மாற்றம் இப்ப விரும்பியோ விரும்பாமலோ ஏகத்தலைமை ஒரு உருவாக்கம் வருகிறது. அதை நானும் நீங்களும் தவிர்த்திருக்க முடியாது. அது வரலாற்று நிலையில நாங்கள் ஒரு புறநிலையில தான் பார்க்கணும். ஏகத்துவம் என்றது வந்தது இருக்க ஒருத்தரும் எதிர்பார்க்கல 2009 இப்படி நடக்க முடியும். அப்ப 2009 இப்ப இது என்ன பிரச்சனை சொன்னா, எந்த போராட்டம் ஆரம்பத்திலேயே ஒரு டிலே முன்னுக்கு ஓடி வர்றது, இன்னொருத்தர் ஓடி இன்னொருத்தர் கொடுத்துட்டு போறது, இந்த ஒரு தொடர்ச்சி அங்க இல்லாம போயிட்டு. இதுதான் உள்ள பிரச்சனை. ஒரு டிலே போராட்டம் என்பது தொடர்ச்சியான என்ன சொல்ற இடைவிடாத நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அந்த பிரச்சனை அங்க ஒரு இடைவெளிதான் இந்த பிரச்சனை. இதுல நின்று இப்ப ஒரு விலகு போகக்கூடிய, இப்ப உதாரணத்துக்கு சொல்ல வலிக்கணும்னு சொன்னா,
இப்ப தமிழ் தேசிய தலைமைகளுக்குள்ளேயே வந்து இயல்பான முரண்பாடு வந்து வரும். கட்டாயம் வந்து மிதவாத சக்திகள் என்பது வந்து ஒரு சமூக அந்த ஆட்சியாளரோட சமரசப்பட்டு கொண்டுதான் போவேன். அவையில பொறுத்தவரை வந்து தங்களோட தாங்கள் உயிரிழக்கிறதுக்கோ அல்லாடி தங்களோட சொத்து பத்து பதவிகளை இழக்கிறதுக்கோ தயாரா இல்லாத ஒரு சமூகம் தான் இந்த மிதவாத சமூகம். இந்த மிதவாத சமூகம் என்பது வந்து தலைமை தாங்குகிற போது எப்ப வந்து இந்த சமரசவாத செயல்பாடுகள் வந்து இருக்கும். அப்ப அந்த சமரசவாத செயல்பாடுகள் வந்து அவருக்கு அந்த தேசிய இலக்கு இருக்கும் என்று சொல்லி நம்பிவிட முடியாது. ஆனா எங்களுக்கு அது நம்பப்பட்டிருக்கு. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அமிர்தலிங்கமோ அல்லாடி யோகேஸ்வரன் போன்றவர்கள் முரண்பாடு என்ன சொன்னால் தேசிய நலனுக்கு எதிராக வந்து இழக்கும் போது அங்க முரண்பாடு வரும். மிதவாதத்துக்கும் ஒரு அதாவது செயலூக்கம் உள்ள ஒரு ஒரு தேசிய சக்திக்கும் வர முரண்பாடு வந்து அங்க வரும். அப்ப வரும்போது நடக்கிற பிரச்சனை. ஆனா இன்றைக்கு அந்த ஒரு தீவிரமாக செயலூக்கம் உள்ள ஒரு அமைப்பு கட்டம் வந்து அங்க முறியடிக்கப்படுகிறது 2009 பிறகு. அதுக்கு பிறகு வந்து நின்று செயலூக்கம் உள்ள ஒரு சக்தியை வந்து வளர்த்தெடுக்குது. அது ஆய போராட்டமா இருக்கணும் நான் சொல்ல வரல. அது ஒரு சூழல் எதிர்தான் அந்த போராட்ட வடிவத்தை தீர்மானிக்கிற ஒழிய கட்டாயம் ஆயுத போராட்டம் தான். அது பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னா அரசியல் ரீதியாக வந்து சிந்திக்கிற ஒரு சமூகத்தை வந்து எங்களை ஒரு இடவழி ஒன்று வந்துட்டு சொன்ன மாதிரி ரிலே வெள்ளியோட்டம் மாதிரி அங்க ஒரு இடவழி ஒன்று வந்துட்டு அந்த இடவழியை வந்து நாங்கள் நிரப்ப முடியாம இன்றைக்கு தவிச்சு கொண்டிருக்கோம். இதுதான் உள்ள பிரச்சனை. இல்லை, இதில் என்னொன்று என்றால் இந்த வெளிநாடுகளில் வாழுகின்ற அந்த டயஸ்பரா என்று சொல்லுகின்றவர்கள் வாழுகின்ற நாடுகளில் சுதந்திரமாக வாழுகின்ற தமிழர்களுக்கும் இங்கே இலங்கைக்குள்ள வாழுகின்ற தமிழர் தலைவர்கள் அவர்கள் எப்படி அவர்களை செலக்ட் பண்ணினோம் என்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்றால் அதிகமாக வெளியில் இருக்கிற வந்து விக்னேஸ்வரன் அல்லது கயேந்திரகுமார் மாதிரியானவர்களை முன்னணிப்படுத்த வேண்டும் என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடை கொண்டிருக்கும் போது அங்கே இருக்கிறவர்கள் டிஎன்ஏனுடைய அந்த தொடர்ச்சியை எதிர்பார்த்து கொண்டு அவர்களை ஏதோ மாற்றம் அடைய செய்வார்கள் என்று பார்க்கின்றார்கள். அது ஏன் இந்த முரண்பாடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது? 10 வருஷம் ஆகியும் அதை களைய முடியாமல் இருக்கிறது காரணம் ஏதாவது உங்களுக்கு சொல்லக்கூடிய இருக்குமா? இல்ல இப்ப இது வந்து நாங்க வந்து இப்ப நாங்கள் இதுக்குள்ள வந்து நபர்களை தாண்டி விடயத்தை பேசினா தான் ஒரு ஆரோக்கியமா இருக்கு. என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து நபர்களோட பேர் எடுக்கும் போது ஓஹோ இவர் இந்த எதிர்ப்புவாதி, இவர் அங்க அது இதன்று போட்டு அப்படியான ஒரு போக்குக்குள்ள போவோம். நாங்கள் இன்னும் ஒரு முன்னறிய கட்டத்துக்கு நகர மாட்டோம். இப்ப என்ன திரும்பி இது எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு எல்லி ஓட்டம், போராட்டம் வந்து எல்லி ஓட்டம். இப்ப வந்து நாங்க வந்து இப்ப நாங்க புலம்பெயர்ந்து இருந்து கொண்டு நாங்கள் வந்து இங்க இருந்து கொண்டு அங்க உள்ள மக்களை வந்து வழி நடத்துறதோ இல்லாட்டி மேய்ப்பர் மாதிரி எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஆனால் இங்க எங்களுக்கு அங்க உள்ள விடுவோம். அது அங்க உள்ள மக்கள் கொஞ்சம் அது காலம் எடுக்கும். ஆனா இங்க புற உலகத்துல வந்து வெளியில வந்து இங்க 2009 பிறகு இங்கேயே வந்து ஒரு தீர்க்கமான ஒரு சக்தி, நாம் ஒரு சரிய புள்ளை அங்கால அதுக்கு நாடு கடந்த பாராளுமன்றம் என்ற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கும் போது அது ஒரு தேர்தல் முறையை கொண்டு வந்து வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு புறநிலையா வந்து ஒரு சாதகமான நிலை தான். ஆனா என்ன பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னா அது அந்த பழைய விஷயங்களோட தொடர்ச்சி என்ற போது அது ஏற்கனவே உள்ள சில என்ன சொல்ற தன்னகத்தை கொண்டுள்ள பலவீனங்களின் ஊடாக அது உருவாக்கப்படும் போது அது திரும்பி வந்து அது மேல கட்டியமைக்கப்படையலாம். இப்ப அந்த நிலைன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான் உள்ள பிரச்சனை. அதை வந்து நாங்க இங்க இருந்து நாங்க அங்க உள்ள அதாவது ஈழத்துல இருக்கிற நிலவரத்தை விட இங்க உள்ள நிலவரத்தை வந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் நாங்கள் எப்படி இயங்கலாம் என்று சொல்லி எங்களுக்கான ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்க முடியும். அந்த உருவாக்க முடியும் என்பது வந்து அது வந்து என்னன்னு சொல்றது, நாங்கள் வந்து சில இழப்புகள் இருக்கும். நீங்க சொன்ன உண்மையா இழப்போராட்டத்தில் வந்து 1000 தவறுகள் இருந்தாலும் இந்த போராட்டம் என்பது வந்து புலம்பெயர் மக்களின் பெரிய பாரிய உதவியோட தான் ஒரு தனித்து நின்ற ஒரு
ஒரு சுயாதீனமான ஒரு போராட்டம். அப்படியான ஒரு நிலை வந்து அப்படியே விழுந்திருக்குன்னு சொன்னா இந்த புலம்பெயர் மக்களையும் வந்து ஒரு சோர்வு நிலைக்கு கொண்டு வந்ததிலையும் இங்க உள்ள ஒரு அமைப்புகளும் வந்து பொறுப்பெடுக்க வேணும். அவை வந்து நாங்கள் இன்னும் வேற விதமா நடக்கலாமா, இப்படி இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக பிளான் பண்ணப்பட்ட, நான் நினைக்கிறேன் 2002 துவக்கமே இப்போ நோர்வே அல்லது இந்த நாடுகள் உள்ளுக்குள்ளே வந்து எப்படி என்றாலும் ராஜதந்திரம் மூலமாகத்தான் இந்த போராட்டத்தை தோற்கடிக்க வைக்க வேணும் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் இவையே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேணும் என்று சொல்லி அது ஆக இலங்கை அரசாங்கம் இல்லை, இந்தியா வர நாடுகள் அதோட சேர்ந்து அந்த பூர்வ அரசியலில் இருக்கின்ற அந்த என்ன ஜியோ பாலிட்டிக்ஸில் இருக்கின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நாடுகள் எல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இதை கொண்டு வர வேண்டும் என்ற இதில் வந்து 2002 துவக்கம் சொல்லி 2009 உண்மையில் இலங்கை அரசாங்கம் எங்கள் விடுதலை புலிகளை வெற்றி கொண்டார்கள் என்றதை வந்து அதிகமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னென்று சொன்னால் அவர்கள் வந்து ஒரு போனாகத்தான் பயன்படுத்தப்பட்டார்களே தவிர அதில் எத்தனையோ பேருடைய இதுகள் இருக்கின்றது. ஆகையால் அந்த அது இலங்கை அரசாங்கத்துக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு சார்பாக இருந்தாலும் கூட இப்போவும் வந்து எங்களோட தமிழ் மக்கள் வெளிநாட்டில் இருக்கிற சுதந்திரமாக வாழுகின்ற தமிழ் மக்கள் மேலேயும் இந்த புலனாய்வு கட்டமைப்புகள் வேலை செய்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆகையால் இவர்களை குழப்பி அடித்து கொண்டு இருப்பதென்பது வந்து அது தொடர்ச்சியான வேலை திட்டமாக இருக்கின்றது. அப்போ இதில் இருந்து எப்படி மக்கள் வெளியில் வர போயினோம்ன்றதும் அடுத்த ஒரு கேள்வி இருக்கின்றது. இல்லை, இதில் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு வந்து இப்போ எனக்கு வந்து நான் வந்து முகநூலில் வந்து முகநூலில் வந்து சில அரசியல் கருத்துக்களை வந்து எழுதி கொண்டிருக்கிறபடியால் சில நிறைய வந்து பொது புத்தியில் பேசுகிற ஆக்களையும் வந்து நான் உள்வாங்கி வச்சிருக்கேன். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதான் 2009 நீங்க சொன்ன மாதிரி சரி, அது நீங்க சொன்ன விஷயம் சரி. அதாவது வந்து ஒரு அரசியல் நீக்கம் இருக்கு தானே, உங்களோட வந்து அரசியல் நீக்கம் வந்து திட்டமிட்ட வகையில வந்து செய்யப்படணும். அதுக்கு வந்து பலியாகிறது வந்து இந்த முதல் வகையில் நாங்க சுமார் உதாரணம் சொல்லணும்னா ஒரு வதந்தியை வந்து நாங்க கிளப்பி விட்டோம்னு சொன்னா அதை சுத்தியே உலகத்துல வந்து இன்னைக்கு இப்ப அதான் சொன்னேன், தொடர்ச்சி அரசியல் தொடர்ச்சி இல்லாமல் ஒரு பொது புத்தியிலேயே உண்ட காய்ச்சி கொண்டு இருக்க முறை. சின்ன ஒரு உதாரணம், அந்த மலேக ஒரு சின்ன சிறுமி வந்து வந்தா இப்ப பெற்றோரை வந்து அதாவது மலேக அரசியல் பொருளாதார ஒரு வரலாற்று அறியாமல் சிறுமியிலேயே என்னத்துக்கு வேலைக்கு விட்ட பெற்றோர் மேல நடவடிக்கை இருக்கும். அப்படி கதைக்கிறாக்களும் இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா ஒரு வரலாற்று ரீதியாக வந்து பார்க்காம மலையகத்தின் ஒரு வரலாற்று ரீதியாக எப்படி அந்த சமூகம் வந்து சுரண்டப்பட்டு அப்படி அடக்கப்பட்டு கொண்டிருக்கு என்றதை வந்து பார்க்காமல் பொது புத்தியில கதைக்க வைக்கிறோம். இப்படியான இதுகள் வந்து அது திட்டமிட்ட வந்து உருவாக்கப்படும். அதுவும் வந்து குறிப்பா வந்து இப்ப வந்து நவீன தொழில்நுட்ப காலத்துல வந்து இன்னைக்கு ஒரு லேப்டாப்பும் போனும் இருந்தால் நீங்களும் ஒரு கருத்து உருவாக்கி நானும் ஒரு கருத்து உருவாக்கி எல்லாருமே கருத்து உருவாக்கி, ஆனா எங்களுக்கு அரசியல் இருக்குமா, அரசியல் இருக்க வேண்டுமாண்டா சொன்னா அது இருக்க வேண்டிய தேவையே இல்லாத நிபந்தனை நாங்க யாரையும் வந்து தடுக்க முடியாது. இப்படியான ஒரு சூழல்களையும் இருக்கிறோம். அப்ப இது ஒரு நீங்க என்ன சொல்றது, நாங்கள் வந்து அதாவது ஒருத்தர் இப்ப நண்டு மாதிரி தான் மேல ஏறி கொண்டு போய்க்கல நண்டு வந்து இன்னொரு நண்டை கீழே இறக்கி பலவீனப்படுத்த இப்படி ஒரு போக்கு இருக்கு. இது ஒரு சமூக போக்கு. நான் உங்களோட உடம்புறேன். நிச்சயமாக பலவிதமான விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். தொடர்ந்து வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நாங்கள் அடுத்ததாக ஒரு ஆங்கில காணொளிக்கு போகிறதுக்கு இருக்கின்றோம். அதில் வந்து இந்த பிளாக் ஜூலையை பற்றிய ஒரு செய்தி பரிமாறப்பட்டிருக்கின்றது. அதுக்கு போயிட்டு நாங்கள் திரும்ப கருத்து பயிர்றதுக்கு வரேன். ஆமாம், நன்றி நன்றி நன்றி. Thank you very much, Prime Minister Sukumaran, for
explaining both the context of the 1983 pogroms, racial pogroms, and the consequences that were felt by the people of Eelam, Tamil Eelam, through the Mullaivaikal genocidal. Global community is evading its responsibility, which actually goes back to the Nuremberg trials and to the Nazi period. In fact, the 1983 July pogroms are very reminiscent of what is called the Night of the Broken Glass, Kristallnacht of 1938, when Jewish homes were set on fire, mobs went after Jewish establishments, they killed people on the streets, and that became the sort of turning point in Germany, Nazi Germany, before Jews in very large numbers were sent off to the concentration camps and the beginning of the Holocaust. So in that sense, the 1983 racial pogroms in Colombo were the beginning of the Holocaust as far as the people of Tamil Eelam are concerned. And the fact that the global community is not recognizing it as yet shows that actually when it comes to the idea of human, obviously not all humans are equal. So that is again a very fundamental fight that is required on a global scale. Now I would like to invite Professor Shari Aiken, who teaches at the Queen's University's Faculty of Law in Canada. She's an expert on immigration and refugee law and has appeared before the Supreme Court of Canada in a number of precedent-setting immigration cases. Professor Aiken teaches immigration law, refugee law, administrative law, and international human rights law. She's a past president of the Canadian Council for Refugees, the co-editor of the PKI Global Justice Journal, and former editor-in-chief of the journal Refuge. She has a strong interest in minority rights and transitional justice and serves as a member of the Advisory Council for the Sri Lanka Campaign for Peace and Justice based in the UK. Professor Shari Aiken, I hand the floor over to you. Thank you, Satya. I'm really honored to stand in solidarity today with Tamil people, both here in Canada, where I'm situated today, and everywhere. And I want to begin actually by situating myself a little bit more personally in terms of where I'm coming from on this very important topic that we're commemorating today and discussing. I'm Jewish. I'm also in a relationship with a Tamil person and have been for a couple of decades now. And I bring a sort of historical perspective from my own family, having survived the Nazi Holocaust. And I bring the lived perspective of my partner's experience watching the unfolding horror in Sri Lanka from here in Canada, and the impact it's had on him and his family, and of course the broader community. So I bring those personal perspectives into this conversation. I also want to acknowledge something. Back in 2009, in the immediate aftermath of May 2009, I was invited to participate in a number of panels about recent events in Sri Lanka. And topics ranged on those panels to the question of genocide and whether we should actually label what happened in Sri Lanka as genocide. And my own view at that time was, it's just a label. The crime of genocide had proven notoriously difficult to prove in international courts as well as domestic courts, and that indeed had been subject to protracted litigation in many instances where, legal scholars and lawyers were arguing about whether the threshold had been met or not. And my own view was, look, crimes against humanity, war crimes, human rights violations, they're all atrocities, and there has to be accountability for atrocities. So what does it really matter what we call them, so long as we agree they're atrocities and there needs to be accountability? That was my perspective back in 2009.
Well, here we are 12 years later, and I have to confess my perspective has changed. And it's really, frankly, changed because of the politics, not because of the law. I think Rudra very, very nicely laid out the legal elements of the crime of genocide. He emphasized, indeed, the importance of intent, and that's the thorny part, is proving intention. It has been the thorny part. It requires evidence and a certain threshold of evidence. And so, you know, I was thinking back in 2009, well, why worry about genocide? We've got clearly past the threshold of crimes against humanity and war crimes. That should be enough to hold the Sri Lankan state accountable. But here we are 12 years later, and as had been mentioned by the previous speakers, there has been an absolute failure of accountability. There has been, in fact, impunity. And so I've come to realize, with the benefit of hindsight, that it matters what we call things, because if we don't call things by their proper name, we don't actually see action on the part of the international community. I'm afraid to acknowledge that human rights violations have become garden variety, and that the international community doesn't mobilize unless the label genocide is attached for all too often. And so 12 years later, I want to join with all of you today in saying that the crimes that have happened do indeed need to be identified as genocide. We have to do the difficult work to establish that, because if we don't, we're going to see impunity follow for the ensuing 12 years. And so that's a little bit about my personal journey towards coming to an understanding of why indeed using the word genocide is critical. And in that regard, I want to spend just a few minutes going back a few years before the 1948 definition, which Rudra set out for us, to the work of Raphael Lemkin, who actually wrote a book back in 1944. Lemkin, as many of you may know, was a Polish Jewish jurist. He introduced the term genocide for the first time, combining the Greek word genos and the Latin word gens for race or family, and the suffix side for killing. But for Lemkin, who himself could well have fallen victim to the Nazi genocide had he not fled Poland shortly after the German invasion of 1939, genocide was not simply physical extermination, but rather the calculated destruction of a group's ability to maintain its identity and its collective existence. A coordinated plan, he wrote, aiming at the destruction of essential foundations of the life of national groups. In contrast to the more restrictive approaches adopted by others in later years, Lemkin recognized and warned against efforts to destroy the cultural fabric and continuity of particular groups. Lemkin singled out, for example, the Nazis' burning of a Talmudic library in Lublin in 1941 as, quote, indication of an intent to obliterate the Jews' culture and thereby undermine their ability to survive as a people. And I think here we clearly have echoes of the burning of the Jaffna Library, and why indeed we can draw a straight line from the Nazi Holocaust to the Holocaust that the world witnessed in Sri Lanka. So today marks the 38th anniversary of the anti-Tamil pogrom in Sri Lanka. As other speakers have emphasized, the July 1983 pogrom was well planned and organized. Indeed, as President Jayawardena and his government would later admit in a statement, a pattern of organization and planning has been noticed. The Minister of Information himself later told reporters, some organized force set this violence in motion. It was not a haphazard hit-and-run operation. Those who did the operation didn't steal. The looters came behind them like scavengers. As Amnesty International and other human rights monitors documented at the time, government involvement in this pogrom was certain. Certain elements of the government in power issued copies of voters' lists to the mobs. In some instances, it's believed the mobs were dropped off at particular points in vehicles owned by government establishments. Buckets of petrol were kept ready in white cans for the mobs at the Ceylon Petroleum Cooperation. Those are just a few examples.
Reports confirmed that members of the armed forces stood by and watched. Security forces took part. President Jayawardena himself would later admit that there was a big anti-Tamil feeling among the forces, and they felt that shooting the Sinhalese would have been anti-Sinhalese. And actually, in some cases, we saw them, the forces, encouraging the perpetrators. This year marks the 27th anniversary of the Rwandan genocide and the 12th year since the Tamil genocide in Sri Lanka. While the 1994 Rwandan genocide has become part of our collective memory, the 2009 Tamil genocide has not internationally. Today, July 23rd, together with May 18th, Mlivaikal Genocide Remembrance Day, named after the village which was the site of cataclysmic violence, are days to remember those who died in the genocidal Sri Lankan conflict. 12 years in a series of UN reports and resolutions have made little progress towards truth, accountability, or reparations for the survivors of atrocity crimes in Sri Lanka. The militarization of Sri Lanka continues. Human rights violations perpetrated against the Tamil minority continue, and impunity remains. Indeed, as recent as January 2021 report of the Office of the UN High Commissioner for Human Rights on Sri Lanka noted, and I'm going to quote here, nearly 12 years on from the end of the war, domestic initiatives for accountability and reconciliation have repeatedly failed to produce results, more deeply entrenching impunity and exacerbating victims' distrust in the system. Sri Lanka remains in a state of denial about the past, with truth-seeking efforts aborted and the highest state officials refusing to make any acknowledgement of past crimes. This has direct impact on the present and the future. The failure to implement any vetting or comprehensive reforms in the security sector means that the state apparatus and some of its members credibly implicated in the alleged grave crimes and human rights violations remain in place. The beginnings of a more inclusive national discourse that promised greater recognition and respect of and reconciliation with minority communities have been reversed. Far from achieving the guarantees of non-recurrence promised by Resolution 31, Sri Lanka's current trajectory sets the scene for the recurrence of the policies and practices that gave rise to grave human rights violations. So that's from the Office of the UN High Commissioner for Human Rights on Sri Lanka. You'll notice that the office doesn't use the word genocide, but it certainly does detail in quite specific terms the entrenched impunity that persists in Sri Lanka today. The Rwandan genocide, touched on by Rudra earlier, offers important lessons, I think, for us today. We know that an estimated 800,000 Tutsis and politically moderate Hutus were killed in just 100 days in Rwanda. Thousands more were subjected to sexual violence and tortured in a systematic campaign by the Hutu ethnic majority. 15 years later, another slaughter unfolded, this time in northern Sri Lanka. The protracted civil war between the national government and the liberation tigers of Tamil Eelam was coming to a catastrophic end. The goal of an independent state for the minority Tamils was slipping away. For most of the 2000s, the LTTE was operating as a de facto state in the north and east. By early 2009, military losses had gradually crushed the LTTE's civil administration of these areas. The LTTE and an estimated 330,000 Tamil civilians were trapped in a small piece of land on the northeast coast in the Mullaitivu district. The government ordered the UN to evacuate their last few international workers from the region, while international media were excluded and local journalists were silenced. Transatlantic cell phone photos and a few video clips had begun circulating with images of the unfolding carnage. I know I don't need to tell everyone this, but it deserves memorializing.
Hospitals on the front lines were systematically shelled, as were food distribution lines, and even Red Cross ships attempting to evacuate the wounded. Within a few months, a brutal siege of the officially declared safe zone and the indiscriminate shelling of Tamil civilians concentrated there brought the war to an end. The Sri Lankan government celebrated its successful, quote, humanitarian rescue operation. While I say now, today, that it was genocide. Indeed, by August 2009, Britain's Channel 4 News was broadcasting gruesome footage of summary executions and rape perpetrated by Sri Lankan soldiers. Dozens of surrendering Tamils, including senior Tiger political leaders and their families, had been shot dead by soldiers as they walked out of the safe zone, hoisting white flags. The incident that Rudra mentioned a few moments ago. In 2012, the UN Secretary General estimated, probably underreporting, that some 40,000 civilians were killed over the final 5 months of the conflict. The exact number, as in many conflict situations, remains contested and is quite likely higher. Once the conflict ended, hundreds of thousands of Tamils were interned in squalid camps in the northern Vani region. Even today, thousands of Tamils remain displaced in their own country. If the Rwanda genocide was a genocide foretold but never acted upon by the international community, the Tamil genocide was deliberately hidden and dubbed war without witness. In both cases, the United Nations and the European Union had direct warnings but opted to take no action. The international community's inertia in Rwanda and Sri Lanka have been acknowledged as grave failures. The establishment of an international criminal tribunal was an explicit attempt to grapple with Rwanda's past. Convictions were secured in the cases of 61 ringleaders. A groundbreaking decision on sexual violence as an act of genocide was among its many important rulings. Local Gacaca courts in Rwanda conducted some 2 million trials. A truth commission set up in 1999 continues efforts to promote reconciliation between the Hutu and Tutsi peoples. While highly imperfect, these transitional justice mechanisms have generated a record of what really happened and why it happened. In contrast, Sri Lanka has repeatedly reneged on pledges to investigate and prosecute wartime atrocities. Against a long history of failed promises, abductions, torture in custody, and sexual violence remain rampant. The harassment of Tamil activists, as well as targeted violence against the Muslim community, continue. Commitments to demilitarize and return occupied land are unfulfilled. Weak state structures, the lack of an independent judiciary, and a culture of impunity remain significant obstacles. As Martha Minow suggests, the relentless repetition of atrocity requires a pathway between too much forgetting and too much memory, between vengeance and forgiveness. In Sri Lanka today, memory and memorialization are themselves radical counterpoints to official narratives by the state about Remembrance Day. Holocaust survivor Primo Levi once said, "It happened, therefore it can happen again. It can happen everywhere." Indeed, so long as impunity and the failure to address the root causes of atrocity crimes continue in Sri Lanka, lasting peace in that country will certainly remain elusive. Acknowledging the past must be a precondition to meaningful reconciliation. Acknowledging and accounting for the past are indeed the only precondition for any next steps in that country. I would like to actually close my formal remarks by sharing with you a poem written by my partner Sharon and appearing in the volume A Second Sunrise. It's called I Could Forget All This. I could forget all this, forget the flight, headlong through Gall Road, clutching an instant spark of hope, refusing to abandon this wretched, vulnerable life, though the very earth shuddered, and so too my heart. Forget the sight of a thigh bone protruding from an upturned, burnt-out car,
A single eye fixed in its staring, somewhere between earth and sky, empty of its eye, a socket caked in blood. On Dixman's Road, 6 men dead, head split open, black hair turned red. A fragment of a sari that escaped burning. Bereft of its partner, a lone left hand, the wristwatch wrenched off. A Sinhala woman, pregnant, bearing, unbearably, a cradle from a burning house. I could forget all this, forget it all, forget everything. But you, my girl, snatched up and flung away one late afternoon as you waited in secret, while the handful of rice, found after so many days, cooked in its pot, your children hidden beneath the tea bushes, low-lying clouds shielding them above. How shall I forget the broken shards and the scattered rice lying parched upon the earth? Thank you. Thank you very much, Professor Shari, for a very detailed presentation and for explaining the background of the legal position on genocide and why you have changed your own sort of characterization of what happened in 2009 as genocide. And I think you make a very important point that the terms that we use do matter, at least in international law. But of course, you would recognize, and as Prime Minister Rudra also mentioned, the issue ultimately boils down to geopolitics of some kind. You know? The fact remains that globally, the lives of people in some parts of the world are not considered as valuable as in other parts of the world. So, but having said that, I think you also made a very important point that if this is allowed to get away with the kind of impunity that we see, it will remain a threat not only to repetition of similar events in Sri Lanka, but actually worldwide, people are looking at the Sri Lankan example as of how one can get away with plain genocide. And so it's actually setting up more violence in other parts of the world too. And not just in the developing countries, it could happen in the developed countries also. So it's actually a global threat that we are talking about. You know, it's exactly like, pardon my analogy, but it's like with the current pandemic, you know, if the pandemic is there localized in one part of the world, it's just a matter of time before it goes around the entire globe. And there's a pandemic of human rights violations that we are witnessing around the globe today in the last 15 years or so. And the Sri Lankan genocide was one of the biggest atrocities in the last 30, 40 years, including the Rwandan genocide, of course. And we see similar events happening in Ethiopia right now, and the international community is very quiet on that also. So it's a threat to the whole globe, to the peace and stability of the world, but also it challenges, as the kind of incidents that were described, and also in this very evocative poem that you just now read out, it challenges the very idea of humanity. Forget about law and international courts and so on and so forth. It challenges the very idea of what it means to be human. And to be human and to be different from other species on the planet, the essential characteristic that makes humans different is that humans are the only species who actually care for the vulnerable, the old, and the sick. You know, that you go beyond caring only for the young, which other species also do. So it's this whole characteristic of empathy. And what the incidents in Sri Lanka showed was that there were human rights violations, but they also showed the character of the people who were involved in actually carrying out those practices or atrocities. So I thank you again, and I would like to ask Prime Minister Rudra for if he has any questions to ask. You can hear me, yeah? Yes. Yeah, okay. Now, I just want to make one observation, two observations. Now, the reason that we want the recognition of act of genocide is not that we like this label. That we need this acknowledgement, this recognition, because that is necessary to fashion a political resolution that will ensure non-recurrence, that will ensure deterrence. That is the reason
we want this to be recognized act of genocide. If it is recognized as an act of genocide, as the Canadian Supreme Court said, I think said in 1997 with respect to Quebec decision, when a nation is subject to systemic operation, that nation itself has a unilateral right to secede. And similarly, in the Kosovo case, in the International Court of Justice, 12 countries, including Germany, Estonia, Finland, and other countries, 12 countries took a position that when a group is subject to genocide, they have a right to a remedial cessation. And if you take the African Commission on Human Rights, Human and People's Rights, in the Cameroon case and the Sudan case, they recognize if a group of people is subject to act of genocide, they have a remedial cessation, and they said that is the only thing that will ensure non-recurrence. So that is the reason that we are clamoring for a recognition of act of genocide. And the other thing also, Sherry mentioned about the burning of library, because the Genocide Convention talks about the physical, even though it talks about the physical destruction of a group, the former Yugoslavia Tribunal in one of the cases said that destruction of a cultural and property is also a legitimate evidence of an act of genocide. So we have plenty of evidence. What we need is a forum where we can establish what happened to us is an act of genocide. Thank you. And we'll create that forum. We'll create a new forum where we can establish that. Thank you. Professor Sherry, you have anything to say? The only thing I would actually add, with great respect, is that you actually don't need to have the crime of genocide recognized in order to give rise to a right to secede. It gives fuel to it. It gives strength for sure. But indeed, case law, even right here in Canada, but also internationally, don't require that high a threshold. It's just systemic, severe human rights violations, and in particular, the denial of the right to self-determination that give rise to a right to secede. But we all know that law and legal outcomes are two very different things. We may have law on our side. We don't always have politics on our side. And that's a big part of the problem here. Thank you. Thank you for those very important points. Prime Minister Rudra, should we close the seminar? Unfortunately, we don't, in this platform, we don't have the facility to invite more questions from the audience. But I would like to thank all the speakers, and while just at the end of the program, இது வந்து டிஜிடியினுடைய 23ஆம் தேதி பிளாக் ஜூலை கான்ஃபரன்ஸில் இருந்து கொடுக்கப்பட்ட இன்டர்வியூ. அந்த ப்ரோக்ராமில் இருந்து இப்போ நாங்கள் ப்ளே பண்ணியிருந்தோம். ஆரம்பம்னா உங்களுடைய கடைசி ரிமார்க்ஸை வந்து உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி ஒரு சுருக்கமாக நீங்கள் முடியுங்கள். அதுக்கப்புறம் நான் வேறு நபர்களும் ஏதாவது ரிமார்க் இருந்தால் அதை சொல்லும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஆரம்பம்னா உங்களுடைய மீண்டும் வணக்கம். நாங்கள் என்னுடைய கருத்து, ஐக்கிய நாடு சபையில் இந்த இன அழிப்பு அல்லாட்டி போர்க்குற்றம் நடந்தால் அது மீண்டும் நடக்காமல் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கூற்றும் இருக்கிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் உலகத்தில் பல இடங்களில் மக்கள் இன அழிப்புக்கு உட்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இந்த ஐக்கிய நாடு சபை அதை காப்பாற்ற தவறிவிடுகின்றது. இலங்கையிலும் பல முறை இன அழிப்பு நடந்தது. 83 நடந்ததுக்கு சரியான செயல் திட்டத்தை ஒன்று தமிழ் தலைவர்களும் சர்வதேசமும்
ஐக்கிய நாடு சபையும் எடுத்திருந்தால் அதன் பின்பு நடந்த இன அழிப்புகள் நடந்திருக்க முடியாது. அங்கே விட்ட தவறுதான் மீண்டும் லட்சக்கணக்கான மக்களை இலங்கை அரசாங்கம் அழிப்பதற்கு காரணமாக இருந்தது. ஆகவே இந்த நிலையில் மனித உரிமைகளுக்காகவும் இன அழிப்புக்காகவும் போர் குற்றங்களுக்காகவும் குரல் கொடுக்கும் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரே குரலில் இந்த சர்வதேசத்திடம் எமக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் இதில் முக்கியமாக குறிப்பிடுவது நாட்டில் உள்ள அதாவது இலங்கையில் உள்ள தமிழ் தலைவர்கள் ஒன்றுபட்டு ஒரே குரலில் இன அழிப்புக்கு பரிகார நீதி வேண்டும் என்பதை சர்வதேச நீதிமன்றத்துக்கு இலங்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது கருத்தை நிறைவு செய்கின்றேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் மிகவும் தெளிவாக பார்க்க வேண்டும் என நினைக்கின்றேன். என்னென்று சொன்னால் 1983ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கமாக இருக்கலாம், எந்த இயக்கமாக இருக்கலாம், அவர்கள் எல்லோருமே வந்து சிறிய குரூப்புகளாகத்தான் இருந்தார்கள். அந்த நேரத்தில் மக்களுக்கு கூட இவர்களை பல பேரை தெரியாத நிலைமை தான் இருந்தது. அந்த நேரத்தில் அரசியல்வாதிகளாக இருந்த அமுதலிங்கமாக இருக்கலாம், அந்த தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்களாக அந்த நேரத்தில் டியூஎல்எஃப் இருந்தது. அவர்கள் அதிகமானவர்கள் வந்து இந்த சட்டம் துறையில் இருந்தவர்கள், சட்டத்தை படித்தவர்கள். ஆனால் இன்டர்நேஷ்னல் லோவை படித்தார்களா எங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து அந்த நேரத்தில் வந்து இந்த விஷயத்தை ஜெனோசைட் என்ற கான்செப்ட் வந்து 1948ஆம் ஆண்டு துவக்கமே இருக்கின்றது. இவர்கள் ஏன் வந்து அந்த நேரத்தில் இது ஒரு இன அழிப்புன்றதை அவை கிரை பண்ணவும் இல்லை. அதுக்கான லீடை கொடுத்த இந்திரா காந்தியை கூட போய் அணுகி எங்களுக்கு இன அழிப்புக்கான ஒரு பாதுகாப்பு ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் இவர்களாக போய்விட்டது. அதுக்கான லீடர்ஷிப் ஏன் இல்லாமல் போனது? ஏன் இவர்கள் வந்து இந்த அதாவது வந்து உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை பேரும் இது ஒரு இன அழிப்புன்னு சொல்கிற, அதாவது இப்போ இந்த அம்மையார் சொல்றினபடி 81ஆம் ஆண்டு லைப்ரரி எரித்த இன்சிடெண்ட்டை வந்து அவள் வந்து யூதர்களுடைய அந்த 1933ஆம் ஆண்டு யூதர்களை இப்படி எரித்து கொலை செய்தார்கள், அவர்களுடைய கல்ச்சரல் ஐடென்டிட்டியை அளிப்பதற்காக அவர்களுடைய புத்தக வாசிய சாலையை கொளுத்தினார்கள் என்ற எல்லாத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்போ ஏன் இதை எல்லாத்தையும் அந்த நேரத்தில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக எங்களுக்கு இன அழிப்புக்கான இது வேணுமென்று சொல்லி, ஆனால் அதிகமாக நாங்கள் கேள்விப்பட்டது வந்து அந்த இன அழிப்புன்ற வார்த்தையை நாங்கள் இன்றைக்கும் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறோம். 1900 இனக்கலவரம் என்றதைத்தான் சொல்லுகின்றோம், இன அழிப்புன்னு சொல்லவில்லை. ரயட்ஸ் என்று சொல்லுகின்றோம், 83 ரயட்ஸ் என்று சொல்லுகின்றோம். ரயட்ஸ் என்றால் என்ன? 2 இனங்கள் அடிபடுவது தான் ரயட். எங்கேயாவது ஒரு சிங்கள மக்களை தமிழ் மக்கள் அடித்து கொண்டார்கள் என்று 83ஆம் ஆண்டில் எங்கேயாவது இருக்கின்றதா? ஆமி வந்து திருநெல்வேலியில் வந்து 24ஆம் தேதி 50 பொதுமக்களை சுட்டு கொண்டார்கள் என்று தான் இருக்கின்றது. ஒருத்தர் கூட அந்த 13 ஆமிகளை அந்த நைட்டில் அந்த இயக்கம் வந்து அளித்தது என்றதை தவிர, அதற்கு பிறகு அவர்கள் வழிகிட்டு சுட்டு கொண்டு திரியும் போது இவர்களை சுடுவதற்கு அவர்கள் எங்கேயாவது முன்னுக்கு வந்து சுட்டார்கள், சண்டை பிடித்தார்கள் என்று எங்கேயாவது இருக்கின்றதா? இல்லையே. அப்போ நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு சந்தர்ப்பவாதமாகவும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆனால் என்ன விதத்தில் வந்து இந்த இன அழிப்பை வந்து எங்களுடைய தலைவர்கள் கொண்டு போகவில்லை. அப்படி அவர் கொண்டு போகாட்டிக்கும் அந்த நேரத்தில் இருந்த இந்த ஈரோஸ் மாதிரியான அமைப்புகள், உலகத்துக்கு எல்லாம் சொல்லி கொண்டு இருந்த அமைப்புகள் ஏன் அதை தூக்கி கொண்டு போகவில்லை என்றதும் அடுத்த கேள்வி இருக்கின்றது. அப்போ இந்த கேள்விகளுக்கு நாங்கள் எப்படி விலை காண போகின்றோம்? அதில் அந்த நேரம் இருந்தவர்கள் வந்து இப்போ வந்து மனம் திறந்து பேச வேண்டிய காலம் வந்து விட்டது. 7 நாட்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை வைத்து கொண்டிருக்கிற முறையில் வேலன் மாதிரியான ஆட்கள் வந்து என்ன நடந்தது 83க்கு நாங்கள் ஏன் இதை வந்து நாங்கள் உலகமயமாக்கி எங்களுக்கு நடந்த இன அழிப்புக்கான நீதியை நாங்கள் கோரவில்லை? அதற்கு பிறகு தொடர்ந்தும் நாங்கள் பொலிட்டிக்கலியை வந்து வேலை செய்ததாக தெரியவில்லை. அப்படி
பொலிட்டிக்கலியாக நாங்கள் வேலை செய்திருக்கிறோமா என்றது எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுடைய தலைவர்களாக அந்த கால 83 காலகட்டத்தில் இருந்தவர்கள் உண்மையில் தமிழ் மக்களுடைய தலைவர்களா என்ற கேள்வியுடன் நான் வேலன் அவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வேலன் உங்களுடைய இல்ல, எனக்கு வந்து இயக்கங்களோட வரலாறுகள்ல இருந்து இப்ப ஈரோஸ் என்ன செய்தது புகையிலன்றது வந்து எனக்கு அதை சொல்ற அளவுக்கு எனக்கு இது இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, அது ஈரோஸ் எனக்கு எனக்கு பெருசா அவையில தெரியாது. அது வந்து அவையில்டா மத்திய குழுவில் இருந்த நபர்கள் நாங்கள் வந்து என்ன சொல்றேன், நாங்கள் உங்களை மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன 83ஆம் ஆண்டு உங்களோட கிட்டத்தட்ட ஒரே வயசுக்காரா இருப்போம். நாங்களும் இளம் வயதுன்னதான். நாங்கள் இளம் வயது. நான் எல்லாம் 83ஆம் ஆண்டு எத்தனை வயது, 14 வயசு, அப்படி 14 வயது 13 வயது இருக்கான்னு நினைக்கிறேன். 1-2 வயசு எனக்கு இருந்தாலும் இப்ப நாங்கள் விட்ட இடத்துல இருந்து நாங்கள் திரும்பிக்கிறோம். எங்கட போற இதுகள் வந்து ஒரு எல்லை போராட்டம், ரிலே, அவை வந்து எல்லைக்கோடு இதுல வந்து நாங்கள் வந்து தவறு இல்லை. அதுக்கான ஆன்சர்களை உண்மையில் வந்து அந்த தலைவர்கள் இங்கே வழியில் இருக்கின்றார்கள், பேர் இருக்கின்றார்கள் என்று தான் நினைக்கின்றேன். அப்படி இருப்பவர்கள் வந்து இந்த வானொலி உங்களுக்கு ஃப்ரீயாகத்தான் இருக்கின்றது. அதில் நாங்கள் யார் வந்து கருத்து சொன்னாலும் கூட பிழையான கருத்துக்களை சொல்லி தேசியத்தையோ அல்லது இதுகளையோ கொச்சப்படுத்தக்கூடிய நிலைமை இருந்தால் ஒழிய மற்றும்படி நாங்கள் கடைசி மட்டும் ஒவ்வொருடைய கருத்தையும் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த முறையில் அரண்டாலும் 83 என்றால் நாங்கள் என்னத்துக்கு ஈரோஸை நான் பொதுவாக சொன்னேன் என்று சொன்னால், அவர்கள் தான் அந்த ஃபிலோசபியில் வந்து இப்படித்தான் எல்லாம் செய்யணும் என்று சொல்லிக்கொண்டு கணக்க இருந்தவர்கள். ஆகையால் அவர்கள் ஏன் வந்து இதை வந்து அந்த நேரத்தில் தலைவர்கள் ஃபெயில் பண்ணிட்டோம், டியூஎல்ல ஃபெயில் பண்ணிட்டோம்னு தெரியுது. ஆனால் வந்து ஏன் மற்ற இயக்கங்களில் இருந்தவையும் வந்து விடுதலை புலிகள் தங்களுடைய அந்த போராட்டம் அந்த லைனில் போனார்கள். அது அவர்கள் பேர்ந்து அதை வளர்த்து கொண்டார்கள் தங்களை. ஆனால் வந்து அதே நேரம் இவர்கள் சொல்லுங்க. இப்ப நாம் இப்ப ஒரு கொஞ்சத்துக்கு மேல ஒரு சின்ன ஒரு குறிப்பு எழுதி கொண்டு வந்தோம். இப்ப ஒரு ஆள் எழுதுறான்னு சொன்னா பாதிரி மாதிரி என்னத்துக்கு, அப்ப நான் அவருக்கு எழுதுறேன்னா இல்லையா பூ 15/5 வந்து ஒரு ஆக்கிரமிப்பு நடக்குது. எந்த பிறகு வந்து 1833 வந்து ஒரு நிர்வாக இதுக்காண்டி வந்து 2 ஆற்று வளங்கொண்ட தேசங்கள் வந்து இணைக்கப்படும். அதுக்கு பிறகு வந்து 1948 பிறகு எங்களை ஆட்சி செய்தவன் வெளியால போய் எங்களுக்கு போய் சிங்கள தேசத்தின் கொலனியாக்கி விட்டுட்டாங்க. இது வந்து அதுல அந்த ஒரு அம்மையார் வந்து பேசின பேச்சு வந்து அது அப்படித்தான் அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு வரலாற்று பார்வை, ஒரு சமூகத்தை வந்து எப்படி பார்க்கணும்னு சொன்னா அவரோட பேச்சு வந்து ஒரு நுணுக்கமான பேச்சு. அது வந்து நாங்கள் எங்களுடைய ஆட்கள் வந்து அரசியல் சதிக்கிற ஆட்கள் வந்து அந்த பக்குவத்தை வந்து அடைய இல்லை. இது ஒரு சிக்கலான அவ வடியா சொல்றா. நீ ஒரு இனத்தை அழிக்கும் ஒரு என்ன சொல்ற இனவழிப்பு என்பதை வந்து இப்படி வரையும் போது இப்படி அந்த வரலாறு அழிக்கிறேன், லைப்ரரி எரிக்கிறேன்னு பார்த்து அவ திரும்பி அப்படியே வந்து எங்கட யாழ்ப்பாண லைப்ரரி எரிக்கிறேன்னு சொல்றான். இப்படியான ஒரு போக்கம் வந்து அது வந்து எங்கட ஆக்கள் வந்து அந்த ஒரு வரலாற்று ரீதியா வந்து புரியுற பக்குவம் வந்து அந்த வரலாற்று ஆய்வாளருக்கு இல்லை. இது ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை. இதை வந்து நான் தனிச்சு தீர்க்க முடியாது. காட்சி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எப்படி எதிர்க்கு எதிரான மன்னர்ல வருகிறது, அதாவது எப்படி சிங்கள பௌத்த பேரினவாதம் வந்து அனகரி தர்மபாலாவோட பங்கு என்றதை வந்து இன்னைக்கு எங்கட சமூகம் வந்து ஆராய முற்படையில காரணம் அது ஒரு ஒரு சிக்கலான காலகட்டம். எல்லாரும் வந்து நின்றுண்டா என்னட்ட கேட்கிறா ஏன்டா பாதிரிமார் எல்லாம் ஈழங்கட்டா என்னண்டு இப்ப இப்படிப்பட்டாக்கள் எங்கட தமிழ் சமூகத்தில் இருக்கணும். இது ஒரு என்ன இது ஒரு குறைபாடு. இது எங்களுக்குள்ள குறைபாடை வந்து நாங்களாம் தீர்த்துக்கொள்ளும். இப்ப நாங்கள் வந்து எங்களை நாங்கள் பரிசோதனை செய்யணும் என்றுதான் என்னுடைய கருத்து. இப்ப சொல்லுங்க நீங்க. நான்
டக்குன்னு அந்த பாயிண்ட்ஸை விட்டுட்டு நீங்க பேசுங்க. நான் ஆமாம். மிக்க நன்றி. நாங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டோம். தொடர்ந்து வாருங்கள். மற்ற நானும் இதில் ஒரு அறைகூவலாக விடக்கூடியது என்னென்னு சொன்னால், 83ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பிறகு கலவரம் என்று சொல்லுகின்ற அந்த இன அழிப்புக்கு பிறகு என்ன காரணத்துக்காக எங்களுடைய தலைவர்களோ அல்லது அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் சின்ன வயது, நான் சொல்கிறது 14 13 வயதில் இருந்த விதத்தில் எனக்கு தெரியாது. ஐயால சொல்லக்கூடிய என்னென்னு சொன்னால், ஏன் அந்த காலத்தில் இருந்த எங்களுடைய அண்ணாமார்கள் அல்லது எங்களுடைய மாமாமார்கள் ஈரோஸ் மாதிரியான இயக்கங்களில் இருந்தவர்கள் இதை ஏன் இன அழிப்பு என்று சொல்லி வெளியில் அதை கொண்டு போய் இதுக்கான ஒரு நீதி வேணும் என்ற ஒரு போராட்டத்தையோ அல்லது ஒரு பொலிட்டிக்கல் ஃபோமையோ அல்லது இந்த மிதவாத தலைவர்களாக இருந்தவர்களை தூண்டுற வேலையையோ ஏன் செய்யவில்லை என்றதுக்கான அது அல்லது டியூஎல்எஃப்ல இருக்கின்றார்கள். இப்போ டியூஎல்எஃப்ல இருந்தவர்கள் முந்தி இருந்தவர்கள் யாராகவும் இருக்கலாம். ஏன் இந்த இன அழிப்பை அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு உலக நாட்டிட்ட போய் ஒரு நீதி கேட்கறதுக்கோ அல்லது இதை ஒரு வழியை சேர்க்கிறதுக்கோ அல்லது அந்த இன அழிப்புன்றதை தொடர்ந்து இன அழிப்பு இந்த ரயட் என்று சொல்லாமல் இன அழிப்பு தான் என்றதை சொல்கிறதுக்கோ அப்படியான சந்தர்ப்பம் ஏன் நடந்ததை இந்த வானொலியில் உங்களுடைய கருத்துக்களை பகிருமாறு நாங்கள் வேண்டி அழைத்து கொள்கின்றோம். இப்படியான நிகழ்ச்சிகள் ஊடாகத்தான் நாங்கள் என்ன பிழைகளை செய்தோம், அந்த பிழைகளின் ஊடாகத்தான் நாங்கள் பெரிய பிழையை 83ஆம் ஆண்டு செய்தபடியாத்தான் 2009 கிட்டத்தட்ட எங்களுடைய 2009 மட்டும் 83 பக்கம் 2009 மட்டும் எத்தனையோ சொத்துக்களை மட்டுமில்லாமல், எத்தனையோ மாவீரர்களை மட்டுமல்லாமல், எத்தனையோ இளைய சமுதாயம், அத்தனை மாவீரர்கள் என்று நாங்கள் சொல்கிறது எல்லோருமே இளைய சமுதாயம். அவர்கள் கட்டாயம் 18 வயதில் இருந்து ஒரு 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அதிகமானவர்கள். ஆகையால் அந்த பேரையும் நாங்கள் இழந்து அத்தனை பேரும் கல்யாணம் செய்து அவர்கள் பிள்ளைக்குட்டியோடு இருந்திருந்தாருன்னா எங்களுடைய பாப்புலேஷன் இப்போ டபுள் பார்க்க அது இன்னும் கூட இருந்திருக்கு. ஆனால் அவர்கள் தங்களை அர்ப்பணித்து இந்த போராட்டத்தில் இறங்கி எப்படியோ ஒரு நம்பிக்கையாக எங்களுக்காண்ட ஒரு தேசம் உருவாகும் என்ற நம்பிக்கையில் இறங்கி அந்த கனவுகளுடன் இன்றைக்கு போயிருக்கின்றார்கள். ஆனால் இந்த டிஎல்எஃப்பை சேர்ந்தவர்கள் தான் இதுக்கு மறுமொழி சொல்ல வேண்டும். ஏன் 83ஆம் ஆண்டு நடந்த இன அழிப்பை நீங்கள் இன அழிப்பு என்று சொல்லி உலகத்துக்கு தெரிவிக்கவில்லை? அதே நேரம் அதற்கு பிறகு நடந்த விஷயங்களுக்கும் என்ன காரணம்? இதுக்கு யாராவது மறுமொழி தெரிந்தால் தயவு செய்து இந்த வானொலியில் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். வானொலியில் அதற்கான மறுமொழியை சொல்லி நாங்கள் அது ஏன் பார்க்க தவறிவிட்டோம். 2009 கூட இன்றைக்கு அது இன அழிப்பா ஆண்டு கேட்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆகையால் நிச்சயமாக 1983 ஒரு 2009 இப்படியான பெரிய இன அழிப்பு இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அது இன அழிப்பா என்று சில தலைவர்கள் கூட கேள்வி கேட்கின்றார்கள். அதை நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியாத என்ற கருத்துக்களையும் வைக்கின்றார்கள். அப்போ அப்படியான மிதவாத தலைவர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். ஆனால் 83ஆம் ஆண்டு எல்லார் முன்னணியிலேயும் இவர் கூட சொல்லியிருக்கின்றார். அத்துடன் நான் இப்போ ஒரு ஸ்லைட்டை போட்டு காட்டுறேன். இந்த ஸ்லைடில் ஜெயவர்த்தனா அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஐ ஆம் நாட் worried about the opinion of the Jaffna people. Now we cannot think of them, not about their lives or their opinion. The more you put pressure in the north, the happier the Sinhala people will be here. Really, if I starve the Tamils out, Sinhala people will be happy. So, he said that to Daily Telegraph in 1983. What is that meaning? What is the meaning of really if I starve the Tamils out? That means that he is saying that I will do genocide of Tamils.
ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் அவர் விட்டு கொண்டு இருக்கும்போது டிஎல்எஃப் மாதிரியான அமைப்பு தலைவர்கள் அதில் இருந்தவர்கள் வந்து படிக்காதவர்களா அல்லது அறிவில்லாதவர்களா அல்லது முழுமுட்டாளர்களா என்ற கேள்வியுடன் நான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டிருக்கின்றேன். தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில், தமிழரின் தாகம் தமிழ தாயகம். இப்ப நீங்கள் ஜேஆர்ட இது பதிவுக்கு இன்னொரு நாளைக்கு பதிலாடுறேன். நிச்சயமா மிக்க நன்றி. இது வந்து இல்ல, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது நான் இன்னொரு நாளைக்கு பதிலாடுறேன். நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை 7 நாடுக்கு நடத்துறதுக்கு இருக்கின்றோம். அதை நீங்கள் தொடர்ந்து இணைந்து உங்களோட பதிலை தாங்க. சரி, மிக்க நன்றி.